Welcome, genius. Welcome to all. இப்போ சார் நேம் வந்து மிஸ்டர் ரிஷிகேசவன் சார். சார் நேம் மிஸ்டர் ரிஷிகேசவன் சார். அவர் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கார் ஜீனியஸ். சேலத்தில் அவர் இருக்காரு. சூப்பர் பவர் மெமரி ட்ரைனர் ஜீனியஸ். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கு அவர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஜீனியஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்னைக்கு வந்து டெமோ கிளாஸ் ஜீனியஸ். இன்னைக்கு வந்து அறிமுக வகுப்பு. ட்ரைனிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் வெட்னஸ்டே அக்டோபர் 8 வர புதன்கிழமை வந்து தொடங்குது ஜீனியஸ். 15 டேஸ் வரும் ஜீனியஸ். கோர்ஸ் டியூரேஷன் வந்து 15 நாட்கள் வரும். இன்னைக்கு அறிமுக வகுப்பு. நோட்டு பென் எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்போதுமே அங்கே பார்த்தீங்க, என்னுடைய பேர் விஜய் ஜீனியஸ், சாரோட ப்ரோக்ராம் ஆர்கனைசர் அண்ட் ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மெமரி டிப்ஸ் சொல்லுவோம் ஜீனியஸ். எல்லா கிளாஸ்லேயும் ஒரு 4 மெமரி டிப்ஸ் ஒரு 2 மினிட்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவோம். அந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சார் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். இப்போ ஜென்ரலா பொதுவா எதுக்காக மறக்கறாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜீனியஸ், பூட்டுவாங்க. பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பூட்டுனா இல்லையா மறந்துடுவாங்க. சில பேர் வந்து இந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் போயிட்டு சில டைம் எதுக்கு வந்தேன்னு மறந்துடுவாங்க. சில பேர் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நைட் தாழ்பால் போட்டு நிம்மதி தூங்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பி கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்களா, தாழ்பால் போட்டு ரீசெக் பண்ணுங்க சொல்லுவாங்க. வண்டி சைட் லாக் பண்ணிட்டு ஒரு 10 ஃபீட் ஒரு 5 ஃபீட் மூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரீசெக் பண்ணி பார்ப்பாங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருந்தாலும் எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொன்னதுல ஏதோ ஒண்ணு நடந்திருந்தாலும் எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. சூப்பர் ஜெனியஸ். தேங்க்யூ ஜெனியஸ். நீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் எஸ் எஸ்ன்னு ஷேர் பண்றீங்க. ஒரு ஹாப்பி நியூஸ் ஜெனியஸ். இப்ப சொல்ற இந்த பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இனிமேல் நீங்க ஜென்ரலா பொதுவா எதுக்கு மறக்க மாட்டீங்க ஜெனியஸ். இப்போ யாருக்கும் மறதி கிடையாது ஜெனியஸ். கவனக்குறைவு தான் மறதிங்கிறோம். கான்சென்ட்ரேஷன் மிஸ்ஸிங். எதை கவனத்தோட செய்றோமோ அது கண்டிப்பா மறக்காது. எதை கவனம் இல்லாம செய்றோமோ அது கண்டிப்பா மறந்துடும். இப்ப சில பேர் ஏன் பூட்டிட்டு மறந்துடுறாங்கன்னா, பூட்டின நிலையை ரீசெக் பண்றாங்கன்னா, பூட்டும் போது கை பூட்டுது, கவனம் கான்சன்ட்ரேஷன் வந்து வேற பக்கம் இருக்கு ஜினேஷ். அப்போ கவனத்தோடு செஞ்சா மறக்காது. கவனத்தோடு செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ, எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது ஜினியஸ். அவ்வளவு ஜினியஸ். இன்னொரு சொல்றேன் ஜினியஸ். செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது. சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில இருக்க கவனம் அங்க வந்துடும், மறக்காது. எக்ஸாம்பிள், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டுட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், பூட்டிட்டு நான் பூட்டிட்டேன். ஸோ சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில இருக்க கவனம் அங்க வந்துடும். ஃபர்ஸ்ட் ஐடியா புரிஞ்சுதுங்கிறவங்க ஒன்னு சேட் பண்ணுங்க ஜீனியஸ். நம்பர் ஒன்னு சேட் பண்ணுங்க அல்லது எஸ்ன்னு சேட் பண்ணுங்க. மொத்தம் 4 ஐடியா ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது. ஜஸ்ட் சே மை செல்ஃப். தேங்க்யூ ஜீனியஸ். செகண்ட் ஐடியா என்னன்னா, சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா, செஞ்சதை சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா, தயக்கமா இருந்தா, செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜீனியஸ். எக்ஸாம்பிள், லாக் பண்ணிட்டீங்க, பூட்டிட்டேன்னு சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா, தயக்கமா இருந்தா, பூட்டின சம்பவத்தை பூட்டி முடிச்ச உடனே கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜீனியஸ். இது செகண்ட் புரிஞ்சுதுங்கிறவங்க டூன்னு சேட் பண்ணுங்க ஜீனியஸ். நம்பர் டூன்னு சேட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் ஜெனிஸ். வெரி குட் ஜெனிஸ். தேர்ட் ஐடியா என்னன்னா, இப்போ சில பேர் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது, குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பும்போது ஐடி கார்டு தேடுவாங்க. சில டைம் ஸ்கூல் பேக்கே தேடுவாங்க. ஏன்னா குவார்டர் லீவ், ஆஃப் இயர் லீவ் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஸ்கூல் பேக்கே தேடுவாங்க. பேரண்ட்ஸாக இருந்தால் ஸ்கூல் காலேஜ் கிளம்பும்போது, சாரி, பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒர்க்கு வேலைக்கு போகும்போது சில டைம் பைக் சாவி தேடுவாங்க, கார் கீ தேடுவாங்க. என்ன ரீசன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க ஜினேஷ், ஒவ்வொரு பொருளும் தனித்தனி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாங்க ஜினேஷ். இப்போ ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா, மண்டேனா இங்கே, டியூஸ்டேனா மண்டேக்கு ஒரு இடம், டியூஸ்டேக்கு ஒரு இடம், வெட்னஸ்டேக்கு ஒரு இடம், ஒவ்வொரு நாள் வைக்கிறதுனால ஜினேஷ் தேடுறாங்க. அப்போ சூப்பர் ஐடியா என்னன்னா, நம்ம ஒரு நாள் கூட ட்ரெஸ்ஸை தேடினதில்லை ஜினேஷ், யூனிஃபார்ம் தேடினதில்லை. என்ன காரணம்னா, ட்ரெஸ்ஸுன்னா பீரோல தான்.
ஒவ்வொன்றுக்கும் தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிடும். செப்பல்னா செப்பல் ஸ்டாண்ட் தான். இப்போ எப்படி ஜெனிஸ் மெடிக்கல் ஷாப், மளிகை கடையில போனா ஆயிரக்கணக்கான பொருள் இருந்தாலும் கேட்ட பொருள் டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க ஜெனிஸ். ஏன்னா அந்தந்த பொருள் குறிப்பிட்ட இடம் தனியா பிளேஸ் ஒதுக்கிட்டாங்க ஜெனிஸ். அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம்னா, நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட் ஜெனிஸ். தேர்ட் இது என்னன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கிட்டா வச்ச இடம் மறக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனி ஒரு இடம். ஐடி கார்டுனா இங்கே தான், பைக் சாவினா இங்கே தான், அந்த மாதிரி ஜெனிஸ். இப்போ தேர்ட் டே புரிஞ்சதும் த்ரீன்னு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கிக்கணும். சூப்பர் ஜெனிஸ், தேங்க்யூ ஜெனிஸ். லாஸ்ட் ஐடியா, ஃபைனல் ஐடியா என்னன்னா, இடத்த ஒதுக்கினா மட்டும் பத்தாது ஜெனிஸ். எடுத்த பொருள் எடுத்ததில் வைக்கணும். எந்த பொருளை எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சாலே பாதி பிரச்சனை ஓவர் ஜெனிஸ். எடுத்ததை எடுத்ததில் வச்சிடணும். எடுத்ததை எடுத்ததில் வச்சிடணும். இப்போ எல்லா 4 ஐடியா புரிஞ்சுதுங்கிறவங்க ஆல்னு சேட் பண்ணுங்க. ஏஎல்எல் ஆல்னு சேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும். சொல்றது கூச்சமா அந்த மனசுல பிக்சரா பார்க்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் ஒதுக்கிக்கணும். எடுத்ததை எடுத்ததில் வச்சிடணும். தேங்க்யூ ஜீனியஸ். எங்களுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் ஜீனியஸ். இந்த 4 மெத்தடை, இந்த 4 ஐடியாஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஸ், பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லி கொடுக்கும்போது அன்போட கேட்டுக்கிறேன் ஜீனியஸ். கண்டிப்பாக சொல்லித்தரேங்கிறவங்க எஸ்என் ஷேர் பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேங்கிறவங்க தேங்க்யூ ஜீனியஸ். ஓகே ஜீனியஸ், நீங்கள் எதிர்பார்த்த நம்ம சூப்பர் பவர் மெமரி ட்ரைனர் சார் ரிஷிகேஷன் சார் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் ஒரு விபத்தில் கண் பார்வை இழந்துட்டார் ஜீனியஸ். ஒரு மெஷின் விபத்துல கண் பார்வை இழந்துட்டாரு. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட கேட்டு கேட்டு ஜஸ்ட் லிசன் பண்ணி ஆடியோ மெசேஜ் கேட்டு கேட்டே அவர் மெமரியில் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் கற்ற கலையை வந்து தன்னோட போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு தினேஷ். இப்போ அவர் திறமை நீங்க பார்க்க போறீங்க. இப்போ சார் வந்து அவர் ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவார் தினேஷ். ஃபர்ஸ்ட் அவர் மொபைல் நம்பர் சொல்லுவாங்க. சாரோட மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல எழுதிக்கங்க. மிஸ்டர் ரிஷிகேசவன், மிஸ்டர் ரிஷிகேசவன் சார், சூப்பர் பவர் மெமரி ட்ரைனர், சூப்பர் பவர் மெமரி ட்ரைனர். ஏன்னா கிளாஸ் முடிச்சோடனையும், இந்த டெமோ கிளாஸ் முடிச்ச உடனேயுமே ட்ரைனிங் கிளாஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 88, நோட் பண்ணிக்கோங்க. 8838973707. இன்னொரு சொல்கிறேன் ஜெனியஸ். சேட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புகிறவங்க அனுப்புங்க பார்க்கலாம். நோட்டில் எழுதுனதை யாரில் டக்கு டக்குன்னு அனுப்புறீங்க பார்க்கலாம். 8838973707. சாரோட கான்டாக்ட் நம்பர் இதுதான், வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், ஜிபே நம்பர் இதுதான் ஜெனியஸ். நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ் பே பண்ணுற நம்பர் இதே தான் ஜெனியஸ். வெரி குட், சூப்பர் சூப்பர் ஜெனியஸ். டக்கு டக்கு தான் அனுப்புறீங்க. சூப்பர் சூப்பர், கரெக்டாக, வெரி குட். ஓகே ஜெனியஸ், சார் இப்போ இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார். சார் தேங்க்யூ, தேங்க்யூ சார். Thank you, Mr. Vijay. Welcome, my dear students, my dear friends. Happy evening to all. இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த நாள் நாம சந்திச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கொஸ்டின் நமக்குள்ள அரைஸ் ஆகுது. எனக்கு ஏன் ரொம்ப லேட் ஆகுது ஒரு விஷயம் ஞாபகத்துல வர்றதுக்கு? இன்னும் காலையில ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு, இல்ல பார்த்த மாதிரி இருக்கு, படிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அது மாலையில கேட்கும் போது மறைஞ்சு போயிடுது. ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு விஷயங்கள் எனக்கு நினைவில் இருந்து அகன்று ரைட்டு, மறந்து போயிடுது, இல்ல ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே. இன்னொன்னு, ஒரு சிலது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. படிப்பு அப்படின்னா பிடிக்காது. அந்த படிப்புலயுமே ஒரு சிலருக்கு மேக்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு சோசியல் பிடிக்காது. இப்படி ஒவ்வொரு ஏரியா, ஒரு சிலருக்கு மேக்ஸ், இப்படி அதெல்லாம் ஏன்? சரி, இது இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் படிச்சிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், ஞாபகத்துல இருக்கு, எழுதி பார்த்தேன், எல்லாம் ஓகே. பட் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தனா பாதி மறந்து, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வந்தனா மறுபடியும் ஞாபகத்துக்கு. இதெல்லாம் என்ன பிரச்சனை, எதனால அப்படிங்கிறத நான் பல வருடங்கள் ஆராய்ந்து, ஏற்கனவே பல ஆராய்ச்சிகளையும்
ரெஃபர் பண்ணி இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன், ஒரு கரிக்குலம் நானா கிரியேட் பண்ணி இத பாஸ்ட் 15 இயர்ஸா, மோர் தென் 18 இயர்ஸ் ஆகுது. நான் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கார்பரேட் ஆல்சோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இது வரைக்கும் மோர் தென் ஒரு 23 lakhs ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு, வேர்ல்டுல ஒரு 24 கண்ட்ரில நமக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் மேக்சிமம் எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அவங்களாம் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படி வச்சுக்கலாம், மேக்சிமம் இருக்கு. ஸோ இப்போ இதுல உங்ககிட்ட நான் பேசுற விஷயம் என்ன புதுசா பண்ணிட போறீங்க அப்படின்னா, நம்ம படிக்கிற விஷயங்கள் முதல்ல படிக்கிறதுக்கு டைம் கம்மி பண்ணணும், மினிமைஸ் த டைம். உங்களுக்கு ஒரு 3 hours ஆகுது ஒரு லெசனை படிக்கிறதுக்கோ அல்லது ஒரு டாபிக் படிக்கிறதுக்கோ 3 hours ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஃபுல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி அட்லீஸ்ட் 1 month ஆர் 2 months ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா 100% எழுதி வச்சுக்கலாம். அந்த 3 hours மற்றவங்களுக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு ½ hourல இருந்து 45 minutes ஷியோர் நான் எழுதி வைத்தேன். இது முடியும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிராக்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட். இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் டைமை மினிமைஸ் பண்ணலாம், நம்பர் 1. நம்பர் 2, இப்ப படிக்கிற ஒரு டாபிக்க ஒரு 10 years, 15 years, 20 years எப்ப வேணாலும் ரீகால் பண்ணலாம். இந்த பிரச்சனை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் ப்ரொஃபசர்ஸ்க்கு தான் இருக்கிறேன். அவங்க ஸ்டில் அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. பாஸ் ஆக முடியலையே. ஏன்? ஒரு குரூப் 4ங்கிறது ஒரு 10th குவாலிஃபைடு, 10th பாஸ் பண்ணா எழுதுறவங்களுக்கான இத ஒரு பிஹெச்டி பண்ணவங்க எழுதுறாங்க, ஆனா பாஸ் ஆக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, எக்ஸாமும் அட்டன் பண்றாங்க, ஆனா பாஸ் பண்ண முடியல. காரணம் என்ன? அவங்க எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அந்த மெக்கல்லேவோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அந்த படிக்கிறது, எழுதுறது, அத அந்த மனப்பாடம், அந்த ஆரம்பத்துல நமக்கு கொண்டு வந்த அந்த மெத்தடே தான் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அதை மக்கப் பண்றது. அது என்ன ஆகுதுன்னா, எக்ஸாமுக்குள்ளே பாதி மறந்து போயிடுது. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா போயிடுது. ஈவன் ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஸ்டூடெண்ட்ட அதே சப்ஜெக்ட ஒரு 6 மாசம் கழிச்சு எக்ஸாம் வச்சோம்னா டெஃபினட்டா அவனால அந்த ரேங்கிங் வர முடியாது. காரணம் நிறைய மறந்துருக்கு. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய மெமரி அந்த மார்க் பேஸ்ட் எஜுகேஷன், அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறது. அதை விட்டுட்டு லைஃப் ஓரியன்டட், இந்த பாடம் இந்த படிப்பு என் லைஃபுக்கு அப்படிங்கிறத உணர்ந்து உள்வாங்கி படிக்கணும். அட்டென்ஷன் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ அப்போ ஹவு டு கெட் கான்சென்ட்ரேஷன்? நம்ம கான்சென்ட்ரேஷன் கொண்டுட்டு வரணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ஓகே, நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கணும். நம்ம மைண்ட்ன்றது ஒன்னே பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போயிட்டு இருக்கே தவிர ப்ரெசன்ட்ல இருக்கிறது இல்லை. நம்ம கான்சென்ட்ரேஷன் மேக்ஸிமம் இருக்கிறது. முதல்ல கான்சென்ட்ரேஷன்னா என்ன? நம்ம பாடி இங்க இருக்கோம், மைண்ட் வேற இடத்துல இருக்கும், அது டிஸ்ட்ராக்ஷன். நம்ம பிரெயின் நம்ம பாடின்னு வச்சுட்டா அதை நம்ம பிரெயின் நினைப்போம். நம்ம பிரெயின் இங்க இருக்கு, உங்க மைண்டும் அங்க இருக்கு, அது கூட இருக்கு. அப்ப ஃபுல் லிசனிங் அட்டென்ஷன் இருக்கும். நான் என்ன சொல்றேங்கிறத அதை உள்வாங்கும். காது வழியா வரும். அந்த 5 சென்சஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயினுக்கு போகுது. அந்த பிரெயின்ல தலாமஸ் போய் லிம்பிக் சிஸ்டத்துல அது தாட்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது திங்கிங் ஆகுது. திங்கிங்க்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வருது. அந்த கன்க்ளூஷன் மெமரியா மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ இந்த மைண்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படி போயிடுச்சுன்னா அது எங்க போய் ஸ்டோர் ஆகுறது? அதுதான் சென்சரி மெமரி. ஒரு ஷார்ட் டேர்மா அப்படியே போயிடும். அதனாலதான் என்னை பார்த்த மாதிரி இருக்கே, படிச்ச மாதிரி இருக்கே, கேட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்றோமே. காரணம் அந்த நேரத்துல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லேக்கிங். ஸோ அப்போ ஹவு டு கீப் யுவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், உங்களோட அட்டென்ஷன், இதை எப்படி கொண்டுட்டு வர்றது? இதுக்கு பிராக்டிஸ், சின்ன சின்ன பிராக்டிஸ், ஒன்றும் பெரிய அளவுக்கு முடியாததெல்லாம் கிடையாது. சாதாரணம், சிம்பிள், பட்
எஃபெக்டிவ். அதை பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த வேர்ல்டு வைடு அலுவலக குளோப் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் இருக்கு. அதுல இருந்து எடுத்து என்டையர் இதுல இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஆர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்ஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போறது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் 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 அப்புறம். நம்பர் 2 அடுத்தது லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனம். ஓகே, அடுத்தது அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படின்னு நம்ம மொபைல் அப்படின்னு சொல்லுவோம். மொபைல் மட்டும்தான் அடிக்ஷனா, ட்ரக் மட்டும்தான் அடிக்ஷனா? எல்லாமேங்க. கோவப்படுறது ஒரு அடிக்ஷன், தூங்குறது ஒரு அடிக்ஷன். தூங்குறதுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறது ஒரு அடிக்ஷன். எது ஒன்னை தொடர்ந்து தேவையில்லாமல் அதையே ரிப்பீட்டடா செஞ்சிட்டு இருக்கீங்களோ அது நீங்க அடிக்டட்னு அர்த்தம். எது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குதோ, அதை தெரிஞ்சும் நீங்க அதை கண்டினியூ பண்றீங்களோ அது அடிக்ஷன் அப்படின்னு. சோ அது அடிக்ஷன் ஆச்சா. அடுத்தது unable to understand the concept. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியாம, புரியல புரியல, எங்கிட்டயுமே ஒரு ஸ்டூடெண்ட் புரியலன்றது. ஏன் புரியல? அப்ப புரியலன்றதுக்கு என்ன காரணம்? அப்ப நமக்குள்ள என்ன ப்ராசஸ் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும், அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, சோ அந்த கான்செப்ட் புரியாது. அடுத்தது ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன். ரொம்ப அட்டென்ஷன் ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கும், ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ், அவ்வளவு. அதுக்கு மேல கட்டி போடவே முடியாது, அது பறந்து போயிடும். ஓகே, அடுத்து ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். அடிக்கடி மூட் ஸ்விங், அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அணியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற அந்த மனநிலை. அப்புறம் டே ட்ரீமிங், எக்ஸாம் ஆன்சைட்டி. எல்லாருக்கும் எக்ஸாம்னு தெரிஞ்சுட்டா பயம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு பயந்து நடுங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை, கோட்டை விட்டுருவோம். அப்ப நம்ம சைக்கலாஜிக்கலா தான் டியூன் பண்ணணுமே தவிர படிக்கிறது மட்டும் பத்தாது. சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆன்சைட்டி, டூயிங் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். சின்ன சின்ன மிஸ்டேக், தெரிஞ்சத, நல்லா தெரிஞ்சத சின்ன மிஸ்டேக்ல மார்க். ஒரு எழுத்து நமக்கு ஒரு மார்க் தள்ளி. அப்போ அந்த அளவுக்கு அங்க ஒரு கான்சியஸா அதை அட்டன் பண்ணணும். ஓகே, அப்புறம் ப்ரெஷர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த ரெண்டு பேரோட ப்ரெஷர் இருக்குல்ல, ஏய் 10th வந்துருச்சு ஞாபகம் இருக்கா, அங்கேயே ஆரம்பிச்சு. ஓகே, நீ தான் எங்க விளங்க போற அப்படின்றாங்களா, அங்கேயே டவுன் ஆயிடும், டிமோட்டிவேட் ஆயிடும். ஸோ இது மாதிரி இந்த விஷயங்கள் ஒரு part. இதுக்கு அடுத்தது டூ மச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், தே ஆர் திங்கிங், ஐயோ இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இத்தனையும் நான் எங்க படிக்கிறது, இது எத்தனை எப்ப நான் ரீகால் பண்றது வச்சா. அப்புறம் லேக் ஆஃப் டைம், ரொம்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு படிக்கிறதுக்கு. ஏன் கம்மியாச்சு, ஏன் உங்களால முடியல? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன்ல வந்து. அதை இன்னைக்கு ஃபீல் பண்ணி பிரயோஜனம். ஓகே, அடுத்தது நம்ம லேக் ஆஃப் மோட்டிவேஷன், லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு நான் இந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சிட்டு, 2 நாளைக்கு எழுந்திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 7 மணிக்கு வரைக்கும் தூங்குறது. ஸோ இன்கன்சிஸ்டன்சி, இது பிரச்சனை. நெக்ஸ்ட் போரிங் டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் போர், அதனால சப்ஜெக்ட்ஸ் போர். டீச்சர் பிடிக்கல, எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கல. ஓகே, லாஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்டட். கடைசியா என்ன சொல்றோம், இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்ப எதுலப்பா இன்ட்ரெஸ்ட், அதுவும் தெரியல. கோல் இல்லை, லட்சியம் இல்லை, ஆம்பிஷன் இல்லை. சோ இப்படி இத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து இதுல யார் எந்த ஏரியாவுல மிஸ் ஆகுறாங்க, எங்க லேக்கிங் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதை ஃபைன் டியூன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ கொடுத்து, அந்த படிப்புல என்னன்னு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் இந்த பாடத்துக்கு இந்த படிப்புக்கோ கொண்டுட்டு போகும். இதுல வேரியஸ் ரிசர்ச், ஒரு பல்கேரியன் சயின்டிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அவரு, ஜார்ஜி லோசோனோ,
அவர் வந்து 1969 கொண்டு வர ஒரு சிஸ்டம். அவர் தான் ஃபாதர் ஆஃப் சஜஸ்டோபீடியான்னு சொல்லுவோம். அது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கப் பண்ணி படிக்கிறது, இந்த மனப்பாடம் பண்றது, இந்த பாடத்தை படிக்கிறது இதெல்லாம் கரெக்ட் கிடையாது. இந்த பாடத்தை டிஃபரெண்டா படிக்கணும். எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுல கதையா படிக்கலாம், பாட்டா படிக்கலாம். ஆக்டிவ் கான்செப்ட், பாசிவ் கான்செப்ட்னு அவரு ஒரு இதை ஓகே. அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, இந்த மைண்ட் எப்போ உங்களுக்கு நல்ல ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப அது ஆல்பா ஸ்டேட்ல இருக்கு. உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அது டெல்டா, தீட்டா, பீட்டா, காமா, ஆல்பான்னு வேரியஸ் ஸ்டேட்ல இருக்கு, வேரியஸ் ஃப்ரீக்வன்சில இருக்கு. அத ஆல்பா ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். அது முடியுமா? டெஃபினட்டா முடியும். அதுதான் இதெல்லாம் நான் இப்ப இத்தனை சொல்றேன்ல, இத்தனையும் நான் முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அது என்னாலேயே முடியுதுங்கிறப்போ உங்களாலேயே முடியும்ன்றத உங்களுக்கு கொடுக்கறது. இது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங். இது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இது சும்மா வரல. ஒரு விஷயத்த செஞ்சு காட்டிட்டு என்னால ஒரு மேக்சிமம் ட்ரைனர்ஸ் எங்கேயோட போங்க, அவங்க ஏதோ ஒரு புக்கை ரெஃபர் பண்ணிட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. இது நீங்க எந்த நூக்ஸ் அண்ட் கார்னர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மெமரின்ற ஏரியால என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி நான் அதை ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். பண்ணதுனால இன்னைக்கு வந்து நான் காம்படிஷன் படிக்கிறவங்க, அதாவது எனி காம்படிஷன், யூபிஎஸ்சில இருந்து நீங்க உங்க டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் எனி காம்படிஷன், பேங்க் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல போலீஸ் எக்ஸாம், வாட் எவர் நீங்க எதுக்கு வேணாலும் போங்க. ஒரு காம்படிஷனை எப்படி அப்பியர் ஆகிறது, அதை சைக்கலாஜிக்கலாவும் உங்களுக்கு பிசியலாஜிக்கலாவும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புறது என்னோட கதை. ஓகே. அடுத்தது ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ அல்லது மற்ற விஷயத்தையோ இன்னைக்கு படிக்கிறத லைஃப் லாங் கொண்டு விஷயம். அப்ப ஒரு நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு இயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஓகே, ஒரு இன்சிடென்ட்ஸை எப்படி அசோசியேட் பண்றது, ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ், ஒரு வெக்கபுலரிஸை எப்படி நிமோனிக்ஸ் கொண்டு வந்து அதை ஈஸியா படிக்கிறது. இப்படி படிக்கிறதுக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ். ஓகே. அதுல நான் சொன்ன மாதிரிதான் ஒரு 3 டைமென்ஷனல் மெமரி டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்த போறேன். 3D மெமரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது லிங்க் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு. இதுதான் ஃபைனலா வரப்போகுது. இது நான் முதலே சொல்றேன். இது ஃபைனலா இப்ப இல்ல, நம்மளோட எண்ட் ஆஃப் த செஷன்ல அதுதான் வரும். ஒரு அதான் சொன்னல, அந்த ஜார்ஜி லோசன் சொன்னாரு, ஸ்டோரிபிகேஷன் சொல்லலாம், எபிசோடிக் மெமரின்னு சொல்லலாம், அல்லது ஸ்கேஃபோல்டிங் மெமரி. இதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு நேம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போட்டு குழப்பிக்க மாட்டான். நம்ம நம்ம லாங்குவேஜ்ல நம்ம லோக்கல்லே நம்ம வச்சுக்கலாமே. ஓகே. அத கதையா ஒரு பாடத்தை எப்படி கதையா படிக்கிறது, நம்ம ஒரு லாஜிக்கா நம்மளே உருவாக்கி அதை அசோசியேட் பண்ணி அதை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அந்த கான்செப்டை அழகா ரீகால் பண்ணி எழுதலாம். இது எப்படி? இது ஒரு மெத்தடு. ஓகே. அடுத்தது ஒரு ரேண்டமா ரீகால் பண்றது. இப்போ எனக்கு வந்து இப்ப ரேண்டமா வேணும் சார். எனக்கு காம்படிஷன் படிக்கிறவங்களுக்கே வரும். 10th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு, 5th ஒன் யாரு, 11th ஒன் யாரு அப்படின்னு கேட்டு, அல்லது அந்த பேரை சொல்லி இது இவரு எத்தனாவது பிரசிடென்ட், இல்ல எத்தனாவது பிரைம் மினிஸ்டர். ஓகே. இது மாதிரி எந்த இடத்துல எப்படி மாத்தி கேட்டாலும் நம்மளால ரேண்டமா ரீகால் பண்றதுக்கு அதுக்கும் வேற டெக்னிக்ஸ். அது அந்த 3D மெமரியில வந்துடும். ஓகே. அதே மாதிரி ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனை, பிசிக்ஸ் டெரிவேஷனை, அவ்வளவு இந்த பொட்டானிக்கல் நேம்ஸ், பயாலஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இதெல்லாம் ரீகால் பண்றதுக்கு இப்படி வேரியஸ் மெத்தடை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வர விஷயம். இது சின்ன பசங்கள்ல இருந்து, அதாவது என் கிளாஸை பொறுத்தவரை ஒரு 5th மேல இருக்கிறவங்க, 6th இருந்து இருக்கவங்க டைரக்டா என் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ஓகே. இது கம்மிங் வெனஸ்டே அதுல இருந்து அறிமுகம் ஆகுது. அறிமுகம் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்குதான் அறிமுகம் ஆகுது. வெனஸ்டேல இருந்து இதே டைம் ஈவினிங் 8 to 9 ஜூம் லிங்க் மட்டும் தான் அனுப்புவேன். யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்கள அந்த குரூப்ல ஆட் பண்ணி, வாட்ஸ்அப் குரூப்ல, அதுக்கு புதுசா வேற ஒரு குரூப் பண்ணிட்டு அதுல அவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே ரெக்கார்டட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர், மூவர்ஸ், அச்சீவர்ஸ்னு ஒரு 3 லெவல்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து 15 days. ஓகே. ஃப்ரம் October 8ல இருந்து இருக்கு. இப்ப
இதுல வந்து நம்ம சொல்லாம ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி. நம்ம பாடியில இருந்து வர சென்ஸ் ஆர்கன்ஸ்ல வர இன்ஃபர்மேஷன் இங்க வருது. திங்கிங் முதல்ல தாட்ஸா உருவாகுது, ரெண்டாவது திங்கிங் ஆகுது, திங்கிங் அப்புறம் மெமரியா போகுது. அந்த மெமரிங்கிறது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ பாடியும் மைண்டும் இன் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் மைண்ட் டுகெதர் ஒர்க் பண்ணணும். இதுதான் கான்சென்ட்ரேஷன். இது எங்க மிஸ் ஆகுதோ அங்கதான் நமக்கு லேக்கிங். ஓகே. ஸோ இதை கொண்டுட்டு வரத்துக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இது இருந்தது அப்படின்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் டியூஷன் போறாங்களே, தேவையே கிடையாது. உங்களுடைய சப்கான்சியஸ் கரெக்ட் பண்ணி உங்களுடைய மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ஒரு ஆசையை உருவாக்கி வச்சுட்டோம்னா எல்லா சப்ஜெக்டும் அந்த டீச்சருக்கு அந்த ஸ்டூடெண்ட் பாடம் நடத்த முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்குது. யூ பிலீவ் யுவர் செல்ஃப். விவேகானந்தர் சொன்னதுதான், பிலீவ் இன் காட் இஸ் நத்திங் பட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னாரு. ஸோ உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க உணருங்க, உள்வாங்குங்க, அதை வெளிக்க கொண்டு வாங்க. அது போதும். அப்போ உங்களால படிக்க முடியும். ஓகே. சரி. ஃபர்தர் நான் போறதுக்கு முன்னால ஒரு விஷயம். இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வர்றது சென்சரி மெமரி. அந்த சென்சரி மெமரிங்கிறது தாட்ஸா உருவாகிற அந்த நேரம், அதாவது கண்ணுல பாக்குறதோ, காதுல கேட்கிறதோ, நுகர்றதோ, சுவைக்கிறதோ அல்லது உணர்றதோ, இங்க 5 சென்ஸும் இங்க உள்ள போகுது. அங்க உள்ள போயிட்டு அது ஒரு இடத்துல லிம்பிக் சிஸ்டத்துல ஒரு ஃபார்மேட் ஆகுது. அது என்ன அப்படின்னா, அதுதான் எண்ணங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமனுக்கு 60,000 தாட்ஸ். இந்த 60,000 தாட்ஸ் ஒரு குறிப்பிட்ட தாட்ஸ், அதாவது டாமினேட்டட் தாட்ஸ், அது மட்டும்தான் அடுத்த சிஸ்த் சென்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த சிஸ்த் சென்ஸ்ல அது ஆராயப்பட்டு அறியப்பட்டு அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. அந்த கன்க்ளூஷன் தான் மெமரி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அதுதான் மைண்டுக்கு போகுது. அதுதான் லாங் டேர்ம். ஸோ உங்க மைண்டுக்கு போறதுக்குள்ள இத்தனை ப்ராசஸ் ஆகுது. அப்ப இங்க உருவார அந்த சென்சரி மெமரி இருக்குல்ல, அது வினாடி நேரத்தில் அது போயிடும். லாஸ். அதோட லைஃபே அவ்வளவுதான். அப்போ 60,000 தாட்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அது ஒரு செகண்ட்ஸ்க்குள்ளேயே அது போயிடுது. அப்ப அப்புறம் எப்படி அப்போ அங்க வர அந்த சென்சரி மெமரிய ஷார்ட் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் பண்றது? அடுத்தது ஷார்ட் டேர்ம் மெமரிய எப்படி லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் பண்றது? லாங் டேர்ம் மெமரியை எப்படி பெர்மனன்ட் மெமரியா கொண்டுட்டு வருது? இவ்வளவுதாங்க நம்ம கிளாஸ். ஓகே. சரி. அதுக்கு முன்னால இப்போ இந்த சென்சரி அண்ட் ஷார்ட் டேர்ம் இத பிராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். சும்மா சொன்னா போதாது, எதுவுமே சயின்ஸ் இருந்தது. அதை இன்னொரு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே. இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே. நவ் ஓவர் டு விஜய். ஜினிஸ் நோட்டு பென் எடுத்துருக்குங்க ஜினி, எல்லாமே நோட்டு பென் எடுத்துக்கோங்க. ஷேர் ஸ்கின் கொடுக்குறோம். போர்டில் நாங்கள் எழுதி நோட்டில் ஜினிஸ். போர்டில் நாங்கள் என்ன எழுதுறோமோ நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. போர்டு தெரியுதுங்கிறவங்க எஸ்என் ஷேர் பண்ணுங்க. போர்டு தெரியுதுங்கிறவங்க எஸ்என் ஷேர் பண்ணுங்க. ஜினிஸ் இப்போ வந்து நீங்கள் நோட்டில் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் அப்படியே எழுதிட்டே வாங்க ஜினிஸ். நம்பர்ஸ் நான் போர்டில் எழுதுறேன் பாருங்க. இந்த மாதிரி 25. ஓகே சார். போர்டில் இடம் இருக்க வரைக்கும் போட்டுக்கிறேன் ஆ சார். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஜினிஸ் நீங்க வந்து நோட்ல வந்து 1 பை 1 எழுதுங்க. ஒண்ணுக்கு கீழே ஒன்னு எழுதுங்க. ஒண்ணுக்கு கீழே ஒன்னு அப்படி நம்பர் போட்டே வாங்க.
25 வரைக்கும் எழுதிக்கங்க ஜீனியஸ். நோட்ல வந்து 25 வரைக்கும் எழுதிக்கங்க. ஒன்று கீழே ஒன்று எழுதிக்கங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எழுதி முடிச்சிட்டுங்கிறவங்க சீன் ஷேர் பண்ணுங்க. சி பார்ட் கம்ப்ளீட்டட். 25 வரைக்கும் எழுதிக்கங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க ஜெனியஸ். 4 டிஜிட் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஃபேன்சி நம்பர் இல்லாம மாதிரி பார்த்துக்குங்க. 1 2 3 4 1 1 1 1 அந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் இல்லாம நீங்க வெரி குட். ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க வந்து 4 டிஜிட் உங்க டேட் ஆஃப் பர்த்தா சொல்லலாம். உங்க வண்டியோட 4 டிஜிட் நம்பர் சொல்லலாம். கடைசி 4 டிஜிட் நம்பர் சொல்லலாம். என்ன வேணா சொல்லலாம் ஜெனியஸ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1947 சார். 1947. ஓகே. ஜீனிஸ் நீங்களும் நோட்ல எழுதிட்டே வாங்க. நோட்ல நீங்களும் எழுதிட்டே வாங்க சார். அடுத்தது 4567. 4567. மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஜெனியஸ். செகண்ட் ஒன் வந்து 4567 சார். தேர்ட் வந்து 4681. ஓகே. 4681. ஃபோர்த் ஒன் வந்து 2317. 2317 சார். ஓகே. ஜெனிஸ் நோட்ல நீங்களும் எழுதிட்டே வாங்க. எல்லாருமே நோட்ல எழுதிட்டே வாங்க. 2317. ஃபிஃப்த் ஒன் வந்து சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க ஜெனியஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி மறுபடியும் கேட்டுக்கிறோம். 1804 சார். 1804. 1995. 1995 சார். 1995 சார். ஆ. ஹலோ. ஓகே. அடுத்தது 3449 சார். 3449. 7ல. ஆமாங்க சார். 3449. 8ல வந்து 1992. 1992. 9ல 0510. 0510. 0510. 10ல வந்து சார் 0351. 0351. ஓகே. ஜினிஸ் நீங்களும் நோட்ல எழுதிட்டே வாங்க. 0351. 9963. 11ல வந்து 9963 சார். ஓகே. 9963. 0202. 12ல வந்து ஆ. 0202. ஓகே. 13ல 2332. 2332 சார். 2332. ஓகே. 2332. 1112. 14ல வந்து 1112. 1112. 14ல வந்து 1112 சார். ஆ. 15ல வந்து 1520 சார். 1520. 1520. 1520. ஓகே. 1520. 2203. 16ல வந்து 2203.
7203. Ah, 8202. okay. 8202. ஆமாங்க சார். Okay. ஜீனிஸ் இதுக்கப்புறம் சொல்றவங்க உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. சார் 18வது வந்து 19 18 Okay. 1918. சார் நட்சத்திரா வந்து 1986. Okay. 1986 நட்சத்திரா. Hmm. யுவராஜ் 1503 சார். Ah, 1503. 1503. Okay. யுவராஜ். Yuvraj. Okay. இளவரசி 3248 சார். 3248. 3248. இளவரசி. Okay. 3248. 3248. Ah, குரு 69 69 சார். குரு. okay. 6969. Ah, சரவணா 99 77 சார். 9977. 9977. Okay. சரவணா. Mhm. லாஸ்ட் வந்து ஒரு நிமிஷம். 23 தானே சரவணா? 23 வந்து 6969 வந்து ஆ இல்லையே, ஒரு நிமிஷம். ஆ 21ல ஓகே ஓகே சார். ஓகே சார். 23ல தான் சரவணா. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். சார் 24 வரைக்கும் வச்சுக்கலாம் சார். ஆ போர்டு போர்டு அவ்வளோதான் இடம் இருக்கு சார். சரி, ஓகே. சார் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. 19 20 24ல வந்து சார் சபரி பாலன். சபரி சபரி வந்து 18 29. ஓகே. 1829. ஓகே. சரி. சபரி. ரைட். விஜய் 20ல யுவராஜ் சொன்னா சார் 20ல வந்து 1503 ஓகே. 11ல 99. 663. ஓகே, ரைட். என்ன? ஜீனிஸ் நீங்க எழுதி முடிச்சிட்டேங்கிறவங்க சின்னு ஷேர் பண்ணுங்க. சி பார்ட் கம்ப்ளீட்டட். 24 நம்பர்ஸ் எழுதி முடிச்சிட்டேன். ஓகே சார். நீ ஓகே. ஓகே சார். ஜீனிஸ் இப்போ வந்து நீங்க நோட் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, சார் வந்து இப்போ சொல்ல போறாரு. ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டாரு ஆடியோல. நான் சொல்லியிருந்தேன் ஜீனிஸ் ஸ்டார்டிங்ல, சார் கண் பார்வை வந்து
ஒரு விபத்துல வந்து ஆக்சிடென்ட்ல கண் பார்வை பறி போயிடுச்சு. இருந்தாலும் கேட்டு கேட்டு அவர் மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு ஜீனியஸ், தன்னோட மெமரி பவர்ல. இப்போ ஒரு தனித்திறமையை வந்து ப்ரூவ் பண்ண போறாரு உங்ககிட்ட. ஜஸ்ட் இப்ப கேட்டாரு, கேட்டதை உள் வாங்கிட்டு இப்போ அவர் ரிப்ளை பண்ண போறாரு. கரெக்டா சொல்றாரு பாருங்க, செக் பண்ணுங்க. அவர் அப்படியே நம்பர்ஸ் வந்து 1 லைன் இருக்கு, 2 லைன் இருக்கு, 3 லைன் இருக்கு, அப்படியே சொல்லிட்டே வருவாரு. அவர் கரெக்டா சொல்றாரு, நீங்க நோட்ல டிக் பண்ணிட்டே வாங்க. ஓகே சார். சரி இப்போ ஓகே. 11ல வந்து சாரி 20ல வந்து 1503 கரெக்டா? 1503 யுவராஜ். கரெக்ட் சார். ரைட். 1503. நீங்க இது பண்ணிக்கோங்களேன், நீங்க ஸ்கிரீன் ஷேர் இது கட் பண்ணிக்கோங்க, அவங்க நோட்ல பாத்துக்கிட்டோம். ஓகே சார். Okay, friends, let us check our instant recall memory. It means short-term memory or sensory memories. இந்த ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு few secondsல நம்மளுடைய பிரெயின் ஆக்சுவலா இது வந்து 7 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு ஒரு ரூல், மில்லர் ரூல். இது ஒரு புக்கே இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட பிரெயின், நம்மளோட ரேம் இருக்குல்ல, நம்ம மொபைல்ல இருக்கிற ரேம் மாதிரி நம்ம பிரெயின்ல ஒரு ரேம் இருக்கு. அந்த ரேம் ஒரு டைமுக்கு ஹவு மெனி பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அத எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஒரே டைம்ல அது ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரே டைம்ல நிறைய போட்டு அழுத்துனா அது ஜாம் ஆயிடும், ஓவர்லோட் ஆயிடும். அப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ், மண்டை வெடிச்சிடும், அந்த மாதிரி நமக்கு குழப்பம் வருது. இப்போ இந்த இடத்துல அது எப்படி ஒரு சிக்னல் வச்சுக்கிற மாதிரி நம்ம பிரேக் விட்டு 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 அந்த ஜாம் ஆகாத நமக்கு உள்ள வர இன்ஃபர்மேஷன், இந்த 5 சென்சஸ்ல இருந்து வர்றதெல்லாம் நிறைய வருது. அது அங்க போய் ஜாம் ஆகாத அதை எப்படி ப்ராசஸ் பண்றது, இதுதான் நம்ம முறையா கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க போறோம் வாழ்க்கையில. ஓகே, சரி. இப்போ நம்ம கண்ணுல இப்போ 5 சென்சஸ் சொன்னேன். கண்ணுல பார்த்து படிக்கிறது விஷுவல் மெமரி, காதுல கேட்டு படிக்கிறது ஆடிட்டரி மெமரி. மத்த 3 இருக்குல்ல, இது வந்து உணர்ந்து படிக்கிறது, கினஸ்தட்டிக் மெமரி அப்படின்னு பேரு. இதுல இப்போ விஷுவல் மெமரி எனக்கு அவுட் போயிடுச்சு, ஆடிட்டரி இருக்கு. ஈவன் கினஸ்தட்டிக் கூட ஏதோ இருப்பாங்க. அப்போ இதை பயன்படுத்தி நம்மளுடைய மெமரி இதை எப்படி அதிகப்படுத்துறது, நம்மளோட ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்றது, இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க 25 சொன்னேன், 24 ஆல்மோஸ்ட் ஒரு 4 கம்மியா 100 டிஜிட்ஸ் இருக்கு, 96 டிஜிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 100 டிஜிட்ஸ் 96 வாட் எவர், இல்ல நீங்க 200 கொடுத்தாலும் சரி, இத ஒரே நேரம் தான் காதுல கேட்டிருப்போம். ஆனா காதுல கேட்டத அந்த ஆர்டர்ல, அந்த சீக்வன்ஸ்லயே அதை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10 மொபைல் நம்பரோட கணக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஒரு மொபைல் நம்பரையே மைண்ட்ல வச்சு ரீகால் பண்ணி மறுபடியும் ரிட்ரீவ் பண்றதுல தடுமாறும். அப்ப 10 மொபைல் நம்பரை ஒரே தடவை காதுல கேட்டுட்டு அதை அதே ஆர்டர்ல திருப்பி சொல்லணும்னா அது சாத்தியமா? பட் பாசிபிள், பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட், ஐ எம் கோயிங் டு டெல் யூ 1 to 24. ஜீனியஸ் சார் சொல்லி முடிச்சுனையும் உங்க ஃபீட்பேக், சாரோட திறமை ஃபீட்பேக் வந்து சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. சார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க ஜீனியஸ். நம்பர் 1. ஷேர்ஸ்க்கு டெலிட் பண்ணலாமா சார்? அதான் நம்ம ஓகே பேசுறோம். ஜீனியஸ், நோட்ல நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க ஜீனியஸ். நான் ஷேர்ஸ்க்கு டெலிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஜீனியஸ். நம்பர் 1 1947 2 4567 4681 2317 1804 1995 3449 1992 0510 0351 9963 0202 2332 1112 1520 2203 8202 1918 1986 1503. Okay. 21 3248
6969 ஓகே, 24ல 1829. தெய்வமே. இப்ப ஜீனியஸ், எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. சார் திறமை சூப்பர், அந்த எக்ஸலன்ட் சார். வாழ்த்துக்கள். ஒரு நீங்க நம்பரு ஒரு சின்ன எந்திரன் சார், சின்ன எந்திரன். இல்லையா, எந்திரனே நம்ம ஹியூமன் பிரெயினால உருவாக்கப்பட்டதுதான். அதனால அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம இப்போ அப்ப எந்திரனோ கம்ப்யூட்டர்னோ இப்ப ஏஐங்கிறோம், சாட் ஜிபிடிங்கிறோம். இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரப்போகுது, பல விஷயங்கள். ஆனா எத்தனை வந்தாலும் அது ஹியூமன் பிரெயினால உருவாக்கப்பட்டதுதான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஹியூமன் பிரெயினுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. நான் இப்ப சொன்னேன்ல, ஒரு வினாடி நேரத்துல, ஒரு டைம்ல உங்க மைண்ட், உங்க பிரெயின் எவ்வளவு இன்ஃபர்மேஷனை, பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கு அந்த எத்தனை இதை உள்வாங்குது, அதை அனலைஸ் பண்ணுது, அதை ஆராயுது, அதை கொண்டுட்டு போய் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுது, இதெல்லாம் முக்கியம். அப்போ அது ஓவர்லோட் ஆகாம அதை படிக்க முடியும். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் காதுல கேட்டுட்டு நானு மனப்பாடம் பண்ணல, மனப்படம் பண்ணிருக்கேன். இங்கதான் மேட்ரு. சோ நம்ம மக்கப் பண்ணிட்டே இருக்கிறோம், அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கிறோம், மறந்து மறந்து போயிட்டே இருக்கிறோம். அது கிடையாது. கான்செப்ட் நிறைய இருக்கு. அதுக்கு லேட்டஸ்ட் இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டட்ல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சயின்டிஸ்டுங்க இருக்காங்க. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி 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 ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மைண்டை பத்தி, பிரெயினை பத்தி, ஓவரால் பேட்டர்ன் எல்லாமே இன்னைக்கு லேட்டஸ்டா. இது எது மாய மந்திரம்லாம் கிடையாது. நமக்குள்ளேயே இருக்கிற செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மளுடைய பவரை நம்மளே உணர்ந்து அதை பயன்படுத்துறது, இதுதான் விஷயம். இப்போ நான் இதை மனப்படம் பண்ணனேன் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா, இமேஜஸா கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜஸா இருக்கிறோம். பிகாஸ் நம்ம பிரெயினோட லாங்குவேஜ் வந்து இமேஜஸ். இங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுறது எல்லாமே இமேஜஸ். அப்போ நம்ம பிரெயின்ல இது எதைய படிக்கிறதா இருந்தாலும் அதை இமேஜா கன்வெர்ட் பண்ணோம்னா ஈஸி. இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ வந்து அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 24ல இருந்து 1 வரைக்கும் ஜீனியஸ், இப்ப இன்னொரு அதிசயம் நடக்க போகுது. ஸ்டார் வந்து தலைகீழா சொல்ல போறாரு. 24ல என்ன இருக்கு, 23ல என்ன இருக்கு, 22ல 21, 2019 சொல்லிட்டு வித் நம்பரோட சொல்ல போறாரு. சார் சொல்லி முடிச்சனையும் உங்க ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி ஜீனியஸ். ஓகே. தேங்க்யூ சார். 1829 டபுள் நைன் கிளிக் டபுள் பண்ணிட்டே வாங்க செவன் ஜீனியஸ், கிளிக் பண்ணிட்டே சிக்ஸ் வாங்க. நைன் சிக்ஸ் நைன் 3248 1503 1986 1918 8202 2203 1520 1112 2332 0202 9963 0351 0510 1992 3449 1995 1804 2317 4681 4567 1947. Okay. So either ascending or சார் descending, பாருங்க சார். ஈவன் இன் ரேண்டம். அவர் இடையில நேம் எல்லாம் கேட்டாரு. எங்க இருந்து கேட்டாருன்னா, ஆல்மோஸ்ட் அவர் 18ல இருந்து கேட்டாரு. ஆனா 19ல இருந்து தான் சொன்னாங்க. 19ல நக்ஷத்ரா சொன்னாங்க 1986. 20ல யுவராஜ் 1503. ஓகே. 21ல இளவரசி 3248. குரு 22ல 6969. சரவணா 997723. சபரீஷ் 24ல 1829. ஓகே. ஸோ அப்ப இது இது வந்து சாம்பிளுக்கு நான் சொல்றேன். நீங்க இது மாதிரி 100 பேர் 100 into 4 digit அண்ட் ஆல்சோ உங்க நேம், இத நான் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணி காட்டேன். புரியுதா? அப்போ என் வயசு என்னன்னு பாத்துக்கோங்க. நார்மலா 40 ஆயிடுச்சுனாவே மறந்துருச்சுன்னு சொல்றவங்க மத்தியில ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். உங்க டிசபிலிட்டி இஸ் நாட் அ ஃபேக்டர்.
உங்களோட கான்சென்ட்ரேஷனும் உங்களோட அப்சர்வேஷனும் தான் அங்க factor. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா எந்த விஷயமும் உங்களுக்கு ஈஸி அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்னால முடியுதுங்கிறப்போ உங்களால ஏன் முடியாது? இந்த கேள்வியை அழுத்தி ஆழமா வைங்க. நான் எதுவும் மந்திரம்லாம் போடல. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல பஸ் வசதியே இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு அவர் சொன்னார்ல எனக்கு மிடில் ஆக்சிடென்ட். ஓகே, எனக்கு 29 வயசுலதான் விபத்து. அந்த விபத்துலதான் பார்வை போகுது. பார்வை போனதுக்கு அப்புறம் மதுரை மீனாட்சி மிஷன்ல தான் சர்ஜரி நடக்குது. அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது, இவருக்கு வாழ்நாள் ஃபுல்லா, இது 1997ல, வாழ்நாள் ஃபுல்லா இவருக்கு பார்வை கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. பார்வை மட்டும் இல்ல, இவருக்கு நினைவும் வராதுன்னு. ஏன் அப்படின்னா ஆப்டிக் நர்வ் கட் ஆயிடுச்சு. மூளைக்கு போற முக்கியமான நரம்புகள் எல்லாமே இங்க இந்த இடத்துல வெட்டினது செதுஞ்சிருச்சு. அதனால இவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு 30 வயசுல 5 வயசு 6 வயசுக்கு உண்டான அந்த நினைவு தான் கிடைக்கும். உன் பேர் என்னன்னு கேட்டாலே யோசிச்சுதான் சொல்லுவாரு அப்படின்னு இந்த சயின்ஸ், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தது. நான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்குற ரிப்போர்ட், இந்த ரிஷிகேஷவன் வேர்ல்டு ரெக்கார்டை மெமரியில பிரேக் பண்ண போறோம் பண்ணிட்டான். ஓகே, அப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, இது ட்ரம்பட்டிங் கிடையாது. இது என்ன, கான்சென்ட்ரேஷன். நமக்குள்ள நம்மளால முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா என்னாலே முடியறப்ப நான் தான் சொல்றேன். இந்த ஸ்டேஜுக்கு போய் இதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆகும்போது நல்லா இருக்கிற உங்களால ஏன் முடியாதுங்கிற கேள்வியை கேளுங்க. டெஃபினட்டா உங்களால முடியும். நான் இருக்கேன் கூட, கத்து கொடுக்க. ஓகே, சோ த கிளாஸஸ் வில் பி ஃப்ரம் வெனஸ்டே. ஓகே, இதுல இன்னைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நாளே பே பண்ணி இந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் போடுறவங்க இதுக்கு சார்ஜ் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜ்னு சொல்றாரு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா இதுக்கு வந்து 2500 rupees. ஓகே, இந்த பேமெண்ட் 15 days டியூரேஷன். எவ்ரிடே ரெக்கார்டிங் வீடியோ அந்த குரூப்ல வந்துடும். ஓகே, அடுத்தது உங்களுடைய பேசிக், எனக்கு படிக்கவே பிடிக்குத வாழவே பிடிக்குதுன்னா கூட பரவாயில்ல, வாங்க நான் படிக்கிறேன். அடுத்தது ஒரு 15 வருஷத்துக்கு மேல இந்த கான்சென்ட்ரேஷனுக்காக இந்த பிரெயினையும் மைண்டையும் பத்தி நான் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் எழுதப்பட்ட ஒரு புக்கு. இது டைரக்ஷன் கரெக்டா இருக்காங்க? சார் கரெக்டாக இருக்கு சார். ஓகே, இந்த புக்கு ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பெர்ஃபார்மன்ஸ், இது நான் சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட் யூஎஸ்ல இருக்காரு பிரேமானந்த்னு, அவர் எழுதுனது. இது லாஸ்ட் இயர் தான் பப்ளிஷ் பண்ணிருக்கிறோம். இந்த புக்கோட காஸ்ட் 300 rupees. ஸ்கூல் காலேஜ் சார் ஒரு செகண்ட் சார், ரிவர்ஸ்ல வச்சுருங்க சார். எப்படியா? இல்லை சார், அப்படி முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் அப்படியே எனக்கு திருப்புங்க புக்கை. இப்படிதான் காட்ட முடியும். இல்லை சார், அப்படியே கையை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. பேக் பேஜ் தெரியுது பாட்டு. தலைகளா தெரியுதா? இல்லை சார், தலைகளா தெரியுது சார். புக் அப்படியே இப்படியா? ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போதும். இப்ப போதுமா? இப்போ ஓகே சார். இதைத்தான் முன்னே கேட்டேன். ஓகே, ஓகே சரி. சார். இந்த புக்கு நீங்க பாத்துக்கோங்க. இந்த புக்கு எதுக்கு இந்த புக்கை காட்டினேன் அப்படின்னா, இன்னைக்கு பே பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த புக்கு காம்ப்ளிமெண்டா உங்க வீட்டு அட்ரஸுக்கு வந்துடும். நீங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா. ஓகே, அது இது என்னோட காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்கறது. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். இதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது கொஸ்டின் இருந்தா ஒரு மெசேஜ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யூ கேன் ரைஸ் கொஸ்டின். யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஜினேஷ் சார், ஒரு செகண்ட் சார். ஃபர்ஸ்ட் இதை நீங்க சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 973707. திரு ரிஷிகேஷ்வன் சார், மிஸ்டர் ரிஷிகேஷ்வன் சார். லேர்ன் டு லேர்ன் ஒரிஜினியஸ் ஜிபே நேம் வந்து லேர்ன் டு லேர்ன் வரும். நோட் பண்ணிட்டே ஓகே, அப்படியே யாராவது கொஸ்டின் இருந்தா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே சார், நோட் பண்ணிக்கிட்டோம் சார்.
லேர்ன் டு லேர்ன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் 2500 ஜீனியர்ஸ், 15 டேஸ் கிளாஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவாக இருக்கும். நைட் 8 to 9 இதே டைம் தான், டெய்லி நைட்டு தான் நடக்கும். லைவ் கிளாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லைவ் கிளாஸ் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ வந்து குரூப்ல போட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பே பண்றவங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுவாரு. லைவ் கிளாஸும் பார்த்துக்கலாம், மிஸ் பண்ணவங்க ரெக்கார்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் ஜூனியர்ஸ். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிளாஸ் வந்து. தேங்க்யூ ஜீனியர்ஸ். இப்போ உங்களுக்கு டவுட்னா சொல்லுங்க. Anybody? நிறைய பேர் ஃபீட்பேக், எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஜீனியர்ஸ். இப்போ அன்மியூட் மீன் டைப் பண்ணலாம் அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சார் என்னென்ன 15 டேஸ்ல என்னென்ன சொல்லி தருவீங்க ஒரு சொல்லிட்டீங்களா சார்? சொல்லிட்டேன். அது யாராவது யாருக்காவது கேள்வி இருக்கா? நான் கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஜீனியர்ஸ். சாரை விஷ் பண்றவங்களும் விஷ் பண்ணலாம். அதாவது படிக்கிறது என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னு கேட்டா, ஒரு எனக்கு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா உடம்பு மட்டும்தான் இருக்கு, மைண்ட் ஊர் சுத்த போயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட கான்சென்ட்ரேஷனை கொண்டு வரதுக்கு என்ன முறை, இதுக்கு என்ன ஃபுட்டு, இதுக்கு என்ன பயிற்சி, உங்களோட சின்ன சின்ன முயற்சி தான், வேற ஒன்றும் பெருசா தான் இருக்காது. ஆனா அதுல பெரிய ட்ரெமண்டஸ் ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் கண்டா பிடிக்கவே இல்லை, அதை பிடிச்சதா மாத்தலாம். நான் எப்பயும் அடிக்டர்ல இருக்கேன், ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருக்கேன், அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸ் ஒரு சொல்யூஷனை கொடுக்கறது. ஓகே, ரைட். சோ யாருக்கு கொஸ்டின் இல்லையா? கொஸ்டின் யாரும் கேட்கல சார். ஓகே, ஜீனியர்ஸ் நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சார் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. இன்னைக்கு பே பண்றவங்களுக்கு புக்கு ஃப்ரீ ஜீனியர்ஸ். இன்னைக்கு நைட்டுக்குள்ள பே பண்றவங்களுக்கு அந்த சூப்பர் பவர் மெமரி புக் வந்து உங்க அட்ரஸ்க்கு சார் வந்து மேனேஜர் மூலமா சென்ட் பண்ணிடுவாரு. யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்கிறவங்க IWJன்னு சேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ வில் ஜாயின் IWJ. ஏன்னா உங்களுக்கு தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஜீனியர்ஸ். இந்த மெமரி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நட்சத்திர வாழ்த்துக்கள் ஜீனியஸ். உங்க பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிருங்க உங்களை சேர்த்து விடுறதுக்காக. ஸோ எல்லா ஏஜ் குரூப் இருக்கவங்களும் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 2 days சேலரி, நம்ம 2 நாள் உழைப்பை வந்து உழைப்போட ஊதியத்தை வந்து நம்ம கொடுக்குற மூலமா. வெரி குட் ஜீனியஸ் சுரேஷ்குமார், வெரி குட், வெல்கம். வாய்ப்பை பயன்படுத்துறவங்க ஜீனியஸ் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. சார் மாதிரி நீங்களும் மெமரியில் ஜீனியஸ் ஆகணும் ஆசைப்படுறவங்க, சார் மாதிரி நானும் ஜீனியஸ் ஆகணும் ஆசைப்படுறவங்க இந்த கிளாஸ்ல நீங்க அழகாக கலந்துக்கிட்டு. ஓகே சார். சரி, இப்போ ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கலந்து தனித்தனியாக பே எனக்கு பண்ணணுமா சார், ஒருத்தர் மட்டும் பே பண்ண ஒரு போதும்? ஒரே இதுதான், ஒரு இதுதான். ரொம்ப ஒரு நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி நாலு சார். பேர் ஜூனியர்ஸ், கலந்து. ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபேமிலியோட கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு மொபைல் தானே பார்க்க போறீங்க, அதனால ஒருத்தருக்கு மட்டும் பே பண்ணி ஃபேமிலியோட பார்த்துக்கலாம். அந்த சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் டக்குன்னு உடனே நிறைய பேர் ஐ வில் ஜாயின் ஸ்டார்ட் பண்றாங்க சார். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஓகே, இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க். சார். ஏதாவது பர்சனல் டவுட்னா கூட நீங்க சார் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஜீனியஸ். சார் ஓகே, எத்தனை மணி வரைக்கும் சார் கால் பண்ணலாம் உங்களுக்கு? 9 இருக்கு, எப்போ 10 வேணாலும் ஆச்சு. அதெல்லாம் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், மெசேஜ் ஜீனியஸ் பண்ணலாம். மார்னிங் 6ல இருந்து நைட் 10 வரைக்கும், ஓகே, நைட் 10 o'clock வரைக்கும் நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்க. இன்னைக்கு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணலாம், அட்டன் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஜீனியஸ், உங்க ஃபீல்ட் நீங்க சூப்பரா ஒரு வாழ்த்துக்கள் சார். ஓகே, ஹேட்ஸ் அப் ஃபார் யூ சார். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு நீங்க தான் நீங்க சார். வாழ்த்துக்கள் சார். ரைட், நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ரைட், ஹெல்ப் பண்ணிக்க.